வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னதமான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உண்டாவதாக. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட 2011வது ஆண்டு விசேஷ விதமாய் துவங்கி இருக்கிற இந்த முதல் நாள் ஜனவரி 1 அன்று உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை சொல்லுவதில் நானும் சோபி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 2011வது ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருப்பதாக, உங்களுக்கு மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் இருப்பதாக, உங்களுக்கு சந்தோஷத்தை தேவன் அருளி செய்கிற ஆண்டாய் இருப்பதாக. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக நானும் சோபியும் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி 2010 அன்று நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது விசேஷ விதமாக வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவராகிய தேவன் இடைப்பட்டு பேசின பொழுது விசேஷ விதமாக அவர் சொன்னது 2011வது ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக இருக்கும் என்று சொன்னார். அவர் எங்களிடத்தில் பேசின சில நிமிடங்களுக்கெல்லாம் பரலோகம் முழுவதிலும் அது அறியப்படுத்தப்படுவதாக, அறிவிக்கப்படுவதாக தேவன் பேசினார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக 2011வது ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய சமூகத்தில் தான் காலங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே விசேஷ விதமாக தேவன் தீர்மானித்திருக்கிற தீர்மானமாவது என்ன? 2011வது ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக முதலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மனதார ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், மனதார துதி அவருக்கு செலுத்துங்கள். அப்பொழுது விசேஷ விதமாக உங்களுக்கு அந்த நன்மைகள் பரிபூரணமாய் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷ விதமாக சோபி பரிபூரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது தேவன் நமக்கு பரிபூரணத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிற வசனத்தை வைத்து நாம் தியானித்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட இந்த பரிபூரணத்தின் ஆண்டில் அவர்களுக்கு தேவன் கட்டளையிடுகிற பரிபூரணத்தை சுதந்தரித்து அதிலே மனரம்யமாய் இருக்க இந்த 2011வது ஆண்டிலே வாழ்ந்து சுகித்து இருக்க விசேஷ விதமாக நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தியானிக்க போகிறோம். அதிலிருந்து பரிபூரணத்தின் ஆண்டில் பரிபூரணத்தை எவ்விதமாய் தேவன் நம் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். காரியங்களில் எல்லாம் பரிபூரணம் உண்டாக போகிறது. அந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8 மற்றும் 11 ஆகிய வசனங்களை நீ வாசி. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். முதலாவது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது உன் கர்ப்பத்தின் கனியாகிய பிள்ளைகளை பரிபூரண நன்மை உண்டாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவது உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் மற்றும் நிலத்தின் கனியிலும், அதாவது நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கூட கர்த்தர் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பரிபூரண நன்மையை செய்ய முதலாவது தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு
அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு. அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் மட்டும் போதும். இந்த பரிபூரண ஆசீர்வாதம் உன்னுடைய எல்லைகளில் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதத்தை சகல காரியங்களிலும் தேவன் கட்டளையிடுவாராம். அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் 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 சொல்றபடி நடந்தா மட்டும் போதும். அவர் சொல்லுகிற வசனத்தின்படியே நம் வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம், அவருடைய கட்டளைகளின்படியே அவருடைய கற்பனைகளின்படி அப்படியே வாழ்ந்தால் அவர் இங்கு சொல்லி இருக்கிற எல்லா பரிபூரண நன்மைகளும் நமக்கு சுதந்திரிக்க முடியும். விசேஷ விதமாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பரிபூரண நன்மையை கொடுக்க இவ்வாண்டிலே தேவன் விசேஷ விதமாய் கவனமும் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு வசனத்தின் மூலமாய் விசேஷ விதமாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உபாகமம் 32:8 சோஃபி வாசிக்க நீங்கள் கேளுங்க. அதிலே கவனித்து நீங்கள் பார்க்கிற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை ஆசீர்வதிப்பதுதான், உங்களுக்கு பரிபூரணத்தை கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தமாய், முதலாவது சித்தமாய் இருக்கிறது என்பதை நீங்க கண்டுகொள்வீர்கள். வேதத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை எவ்வளவோ அதற்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின், பூமியில் உள்ள சகல ஜனங்கள் கோத்திரங்களுடைய எல்லைகளை திட்டம் பண்ணினார். சகல தேசத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் அதற்குரிய காரியங்களை திட்டம் பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாரு சோபி, முதலாவது தேவன் திட்டம் பண்ணுகிறதுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு? இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாதான் சகல தேசத்தார், சகல சர்வ ஜனங்களின் எல்லைகளை தேவன் திட்டம் பண்ணுகிறார். இப்ப விசேஷ விதமா கடிகாரத்துல எடுத்துக்கொண்டோம்னா பெரிய முள் சின்ன முள்னு ரெண்டு இருக்கும். இந்த ரெண்டு முள்ளும் தன்னிச்சையா தானா ஓட முடியாது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். ஆனாலும் சின்ன முள்ளு சுற்றுகிறதற்கும் பெரிய முள் சுற்றுகிறதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்ப அந்த சின்ன முள்ள தான் முதலாவது மணி பார்க்கும் போது பார்ப்போம், அதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். அதாவது இந்த பெரிய முள் 12 தடவை சுற்றி வந்தாதான் இந்த சின்ன முள் ஒரு தடவை சுற்றி வரும். அப்ப இது எல்லாவற்றையும் லாக் பண்ணி பல் சக்கரங்கள் உள்ள இருக்கும். இது சுற்றுகிற பொழுது அது சுற்றத்தக்கதாக சரியான விதத்திலே அசையத்தக்கதாக இருக்கும். இப்ப தேவனாகிய கர்த்தர் ரெஃபரன்ஸா என்ன வைக்கிறார்னா, இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை என்ன, அதுதான் இந்த சின்ன முள், அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த முள். இதற்கு தக்கதா சர்வ ஜனங்களின் எல்லைகளை தேவன் குறிக்கிறார், திட்டம் பண்றார். அப்ப இவங்களுடைய தொகைக்கு தக்கதா இவர்களுக்கு சுதந்திரம், இவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய முதலாவது நோக்கமும் முக்கியமான நோக்கம். அடுத்து சர்வ ஜனங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். சர்வ ஜனங்களையும் அதற்கு தகுந்தாற் போல அவருடைய எல்லைகளை தேவன் திட்டம் பண்ணினார். அப்ப இது என்றைக்கும் மாறாது. தேவன் குறித்த காரியம், தேவன் செய்வது எதுவோ அது தலைமுறை தலைமுறையா நிலை நிற்கும். அது ஒன்றை கூட்டவும் முடியாது, ஒன்றை குறைக்கவும் முடியாது. அப்ப ஒரு காரியம், இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் முதலாவது தேவன் கொடுக்கிற பரிபூரண ஆசீர்வாதம், தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற பரிபூரண ஆசீர்வாதம். அதற்கு பின்பு தேவனை அறியாதவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற மற்ற விதமான நன்மைகள். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் கொடுக்கிற பரிபூரண ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற விசேஷமான பங்கு நன்மைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற திட்டத்திற்கு பிறகுதான் அதற்கு இருக்கிற தக்கதாக தான் தேசத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்குள் தைரியம் கொள்ளுங்கள்.
உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு தக்கதாகத்தான் உலகத்தில் உள்ள மற்றவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இதை தவிர வேறு வழி கிடையாது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொண்டிருக்கிற திட்டம் பெரியது, உன்னதமானது, முதல் தரமானது. வேதத்தை வாசிக்கிறோம். உபா 32:9 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அடுத்தபடி கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனம் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான் அவருடைய பங்கு. ஆகவே விசேஷ விதமாக தம்முடைய பங்கை ஆசீர்வதித்த பிறகுதான் விசேஷ விதமாக சர்வ ஜனங்களையும் தேவன் பார்க்கிறார். சர்வ ஜனங்களின் எல்லைகளை கர்த்தர் பார்க்கிறார். இந்த 2011 ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக விசேஷ விதமாக இருக்கும்படியாய் தேவன் திட்டம் பண்ணி இருக்கிற பொழுது அதில் தேவனுடைய பிள்ளைகள் முதல் பங்கு, உன்னதமான பங்கு, கர்த்தருடைய பங்காகிய தேவனுடைய ஜனமே உனக்கே பரிபூரண நன்மையை விசேஷ விதமாய் தேவன் கூறி பின்னர் சர்வ ஜனங்களுக்கு தேவையான நன்மைகளையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் எவ்வளவு ஒரு பெரிய எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய பார்வையில அவருடைய ஜனம் விசேஷமானவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக தைரியம் கொள்ளுங்க. 2011 ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. இதிலே என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை தேவன் கட்டளையிடுவார், பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், நல் அறிக்கை பண்ணுங்கள். இந்த 2011 ஆண்டு பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு கட்டளை தான், அவர் கட்டளையிட்ட உடனே எல்லாம் நடக்கும். பரிபூரண நன்மை உண்டாக அது வெளிப்படும் ஆசீர்வாதம். அதை குறித்து கூட சோபி உபாகமம் 28 முதலாவது வசனத்தில இருந்தே நம்ம பார்க்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும். அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய நியமங்களை கை கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்ந்தா மட்டும் போதும். இதை எல்லாவற்றையும் தேவன் பரிபூரணமா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தின் எல்லையில வர்ஷிக்க பண்ணுவார். அப்ப முதலாவது தேவன் என்ன செய்யறார் பார் சோபி. முதலாவது 1வது வசனத்தின் பின்பகுதி, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்ப சோபி விசேஷ விதமா கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்ப தேவன் விசேஷ விதமா இப்படி செய்கிறவராகவே ஆதி முதல் இன்று வரை இருக்கிறார். சகல ஜாதிகளிலும் மேன்மையாக இவர் விசேஷ விதமா உபாகமம் 28:1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் இருந்த பொழுது அவர்களை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்த விதத்தை குறித்து ஒரு வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 1:20, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ஞானம் உள்ளவர்களாக, சமர்த்தராக கண்டார். இப்ப ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்கிற இதை நாம் விசேஷ விதமாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய், பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சொன்னதுதான் தானியேலை, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சகல சாஸ்திரிகளிலும் விசேஷ விதமா 10 மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டார். அப்படின்னா இன்னைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கற்பத்தின் கனியிலும் பரிபூரண நன்மை உண்டாக கட்டிடுவார்னு எழுதியிருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் நீங்கள் செய்து வருகிற தொழிலிலும் மற்றும் அந்த காரியத்திற்கு அடுத்த சகல எல்லைகளிலும் கூட கர்த்தர் உங்களை 10 மடங்கு சமர்த்தராக, கெட்டிக்காரராக, ஞானம் உள்ளவர்களாக, சமர்த்தராக தேவன் வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை முதலாவது நம்புங்கள்.
நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படியே வாழ்ந்து வந்தால் கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து கூட சோபி இதே தானியேல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதை வாசி சோபி. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. முதலாவது இங்க தானியேல் ஒரு காரியத்தை சொல்றாரு. தானியேல் காலத்துல உயிரோடு இருந்த, அதாவது பூமியின் மேல் வாழ்ந்த எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல. இதெல்லாம் ஒரு காரியம், அதனால அல்ல, கர்த்தர் தமக்கு உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்த சித்தமானனால இதை வெளிப்படுத்தினார். அப்ப தானியேலை குறித்து ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்றோம். அந்த நாட்கள்ல உயிரோடு இருந்த எல்லாரை பார்க்கிலும் அதிக ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தானியேல். அப்ப ஒரு காரியம், சகல ஜாதிகளிலும் தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் முதலாவது உங்களை வைத்து தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்குரிய பங்குகளை நியமித்து பின்பு சர்வ ஜனங்களையும் பார்க்கிறவராய் இருக்கிறார் என்பதை கண்டீர்கள். ஆகவே இப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். சகல உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் தானியேல் சொல்லுகிறார், எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, உமக்கு அர்த்தம் தெரியணுன்றதுக்காக இதை கர்த்தர் சொல்றாருன்னு அவர் சொன்னார். அப்ப அவ்வளவு ஞானத்தை தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். சகல ஜாதிகளிலும் தேவன் தானியேலை அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலத்துல மேன்மையாக வைத்திருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறவர்களாய் மாத்திரம், அப்படியே வசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் மாத்திரம் 2011 வாழ்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன்படியே வாழ்ந்து வருவீர்களானால் ஞானத்தை உடையவர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். சகல ஞானத்தின் உறைவிடமும் அவரே. சகல விதமான பரிசுத்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் உறைவிடமும் நம் தேவனாகிய கர்த்தரே. அவரிடத்தில் எல்லா விதமான ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டு. அவரிடத்திலிருந்து தான் ஞானமும் புத்தியும் அறிவும் வருகிறது. ஹல்லேலூயா. அவை உங்களுக்கு தேவையான சகல காரியங்களிலும் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சோபி? 3ஆம் வசனத்தை படி. உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற பரிபூரண ஆசீர்வாதத்தின் பங்கு. ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியேயும் ஆசீர்வாதம். அப்ப தேவனாகிய கர்த்தர் வெறும் பட்டணத்தில் மாத்திரம் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, வெளியே சென்று காரியங்களை சாதிக்கும்படியாக, காரியங்களை செய்யும்படியாக புறப்பட்டு வெளியே செல்லுகிற பொழுதும் கர்த்தர் வெளியேயும் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் தேவன் அருளுகிற பரிபூரண ஆசீர்வாதம். அதாவது நாம் வசிக்கின்ற இடத்திலும் மாத்திரமல்ல, நம்ம அங்கிருந்து புறப்பட்டு வெளியே செல்லும் பொழுதும் வெளியிலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கிறார். வெளி இடங்களிலும், நம்மை அறியாத இடங்களிலும் மேன்மையாக கர்த்தர் வைக்கிறார். அங்கேயும் ஆசீர்வதிக்கிறார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்து பாரு கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்ப்பத்தின் கனி ஆகிய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சோபி, விசேஷ விதமா பிள்ளைகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது பிள்ளைகளுடைய வளர்ச்சி வருகிற காலங்களிலே பல நேரம் சுகவீனங்கள், பலவீனங்கள், சில நேரம் ஞாபக மறதிகள், அளவிட்ட ஞான குறைவுகள், அளவிட்ட அவர்கள் சுவாபத்துல சரியில்லாதவர்கள் ஆக பலவிதமான காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில குறுக்கிட சான்சஸ் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வசனத்தின்படி நீ வாழ்ந்தேன்னா உன் கர்ப்பத்தின் கனியின் மேல ஆசீர்வாதம், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் ஆகிய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில தேவ சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வசனத்தின் படியே 2011 நடந்து வர நான் தீர்மானிக்கிறேன். என் கர்ப்பத்தின் கனியில் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற
மந்த புத்தி நீங்க வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற வேண்டாத சுவாபங்கள் நீங்க வேண்டும், குறைபாடுகள் நீங்க வேண்டும். அவனுடைய முரட்டாட்டமான சுவாபம் நீங்க வேண்டும். திவ்ய சுவாபம் அவனுக்குள்ளே வர வேண்டும், அவளுக்குள்ளே வர வேண்டும், பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். அவருடைய எதிர்காலம் நேர்த்தியாய் அமைய வேண்டும். அதற்கு நான் கர்த்தருடைய வசனத்தை அப்படியே கை கொள்ளுகிறவனாய் இருந்தால் மட்டும் போதுமானது. கர்ப்பத்தின் கனியில் ஆசீர்வாதம். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சங்கீதம் 144 பார்ப்போமானா, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 144 12, 13, 14 இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 144 12, 13, 14 இதுதான் பூரணமான ஆசீர்வாதம். வாசி சோபி. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். அப்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான பூரணம் எப்படின்னா, குமாரர் இளமையில ஓங்கி வளருகிற விருட்ச கன்று. அதாவது ஒரு நல்ல விருட்சத்தின் கன்று தன் இளமையில், அதாவது இளமையான அதனுடைய பருவத்திலேயே ஓங்கி வளர்கிறது போல எங்களுடைய குமாரர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா விதமான நேர்த்தியான பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதோடு கூட மட்டும் இல்ல, எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். அரண்மனை தாங்கி நிற்கிற மூளை கற்களை போல, சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளை கற்களை போல பெர்ஃபெக்டா பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அப்ப இதுதான் ஒரு பூரணம். அவருடைய குணாதிசயத்துல, அவருடைய பரிசுத்த வாழ்க்கையில, அவருடைய தேவ பக்தியில ஒரு பரிபூரணத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த 2011 தேவன் கட்டளையிடுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியமும் செபயமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது 7 தரம் மண் குகையில் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து 13ஆம் வசனம் பாரு சொல்லி. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்ப எங்க களஞ்சியங்கள்லாம் சகல விதமான வஸ்துக்களை, நன்மைகளையும் கொடுக்கத்தக்கதா அது நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகி பெருகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. இதை விசேஷ விதமாய் கோடிட்டு கொள்ளுங்கள். சத்துரு உட்புகுதல் எங்கள் எல்லைகளில் இராது, எங்களுடைய நன்மைகளில் இராது. சத்துரு உட்புகுதல் இராது, குடி ஓடி போகுதல், எந்த நன்மையும் எங்களை விட்டு இடம் பெயர்ந்து போவதும் இராது. இதுதான் தேவனாகிய கர்த்தர் தருகிற ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். இவங்கள்ட்ட இருந்தும் எந்த நன்மையும் குடியோடி போகாது, எந்த ஒரு சிறு நன்மையும் குடியோடி போகாது. அதே நேரத்துல சத்துரு உட்போகுதலும் இராது. சத்துரு உட்போகும் போது நன்மைகள் குறைவுபடும், ஆசீர்வாதத்துல குறைவு வரும். சத்துரு உட்போகும் போதுதான் குடியோடி போகுதலும் இருக்கும், எடுத்துட்டு போவாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, புறா வளர்க்கிறவங்க அவங்க புறா வளர்க்க ஆரம்பிச்ச உடனே இந்த புறாக்கள் காட்டுக்கு போகும்போது காட்டு புறாக்களையும் கூட்டிக்கிட்டே வந்து தன்னோடு கூட சேர்த்து வைத்துக் கொள்ளும். பெருகதான் செய்யும். அது தன்னுடைய இடத்தை அதை அறியும். தன்னுடைய எஜமான் வளர்க்கிறாரு அந்த இடம் சொல்லி அதை அறிந்து அநேகத்தை கூட்டி கொண்டு வரும். ஆனா குடி ஓடி போகாது என்னைக்குமே. அதுதான் அதனுடைய ஒரு விசேஷமான தன்மை. அப்போ இதே போலதான் ஒரு காரியம் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் வஸ்துக்கள் எல்லாம் பெருகுமே ஒழிய ஒரு நாளும் சத்துரு உட்புகுதல் என்ன செய்யாது, இராது. குடி ஓடி போகுதலும் இராது. அதே நேரத்துல எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. எங்க வீதிகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளா. எங்கள் வீட்டிலிருந்து வீதிக்கு சத்தமும் போகாது, எங்களுடைய வீதிகளிலும் கூக்குரல் உண்டாகாது. தேவனாகிய கர்த்தர் நாசமோசம் அழிவு கேட்கப்படாது, விலக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. 2011 ஆண்டு விசேஷ விதமாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை, நம்முடைய தமிழ்நாட்டில் விசேஷ விதமாக உங்கள்
எல்லைகளையும் தேவன் காக்கும்படி இப்படியே சித்தமாயிருக்கு. அடுத்த வசனம், அடுத்தபடி இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம். இதுதான் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், அடையாளம். இந்த 2011 சத்துரு உட்புகுதல் உங்களுடைய எல்லையில் இராது என்பதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க கவனமாய் மாத்திரம் நீங்கள் இருப்பீர்களானால் சத்துரு உட்புகுதல் இராது. உங்களுடைய பிசினஸ்ல இராது, உங்களுடைய குடும்பத்தில் இராது, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வாழ்க்கை, காரியங்கள் அதிலே இராது. குடிஓடி போகுதல் இராது. உங்களுடைய தொழிலில் இருந்து வேலையை விட்டு விட்டு ஓடி போகிற நிலை இராது. மக்கள் அப்படி உங்களை ஏமாற்றி ஓடுகிறவர்களா இருக்க மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தரதிலே ஒரு பரிபூரணத்தை கட்டளையிடுகிறார். குடியோடி போவதில் இராது. இந்த வீதிகளிலே கூக்குரல் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை விசேஷ விதமாக தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாக்கு பண்ணுகிறார். இந்த 2011 ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லி விசேஷ விதமா இதை வாக்கு பண்ணுகிறார். இதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி அவருடைய வசனத்தின்படி வாழ்வது மட்டுமே, அவருடைய வசனத்தின்படியே வாழ்வது மட்டுமே. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. உபாகமம் 28 திரும்பிக் கொள்ளுங்கள். இன்னமும் கூட தேவனாகிய கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம் என்ன நம் வேதத்தில் வாசிக்க கேட்போம். 5ஆம் வசனத்தை படி சோஃபி. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது நம்முடைய சரீர சுகத்துக்கு அடுத்ததும் நம்முடைய ஆகாரத்துக்கு அடுத்ததுலயும் ஒரு ஆசீர்வாதம். இதான் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்பது கர்த்தர் தருகிற ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண நன்மை. நம்முடைய மா பிசைகிற தொட்டி நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஸ்பெஷலா கிச்சனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கிச்சன்ல இருக்கிற பொருட்கள் கூட ஆசீர்வதிக்கிறார். மா பிசைகிற தொட்டியே ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய உணவு எல்லாவற்றிற்கும் பேஸா இருக்கிற இதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் அவருடைய உள்ளம். புரிந்து கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வீட்டின் மேல் கரிசனையாய் இருக்கிறார். உங்களுடைய மா பிசைகிற தொட்டியின் மேல், உங்களுடைய கூடை சேகரித்து வருகிற நன்மைகளை சேர்த்து வருகிற கூடையின் மேல் தேவனுடைய கண்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் அதன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்கள் பிரயாண கிருபைகளை தருகிறார். பிரயாணத்திற்கான காரியங்கள் முகாந்தரத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதில் ஒரு சமாதானத்தை தருகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார். வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். இதை கர்த்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை விசேஷ விதமாக ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுடைய பிரயாணத்தில் தேவனுடைய கரம் 2011 விளங்க போகிறது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு என்றால் விபத்து, ஆபத்து, நாச மோசங்கள். இது உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் காப்பார். தேவனாகிய கர்த்தர் காப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி மாத்திரம் நாம் நடக்க கவனமாய் இருந்தால் நம்முடைய போக்கு வரவின் மேல் தேவனுடைய கண்கள் கவனமாயிருக்கிறது. போகையிலும் ஆசீர்வதிக்கிறார், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து வாசி சோபி. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். விசேஷ விதமாக தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய சத்துருக்களை நான் முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லல. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை நீ முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பேன். ஒப்பு கொடுக்கிறதுனா என்னது அப்படின்னா, முழுசு நீ ஜெயிச்சுறதுக்கு தக்க விதமா டிராப் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து கார்னர் பண்ணி நிப்பாட்டிடுவேன். அதை ஜெயிக்க வேண்டியது நீதான். அப்ப அதை நம்ம செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார் கர்த்தர். இப்ப சாதாரணமா வீட்டுல உரல்ல போட்டு சிலதை இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல எதெல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்களோ அது முழுசுமே இடிக்கப்படும். அப்ப அதை போல தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாரு, நீ முழுவதும் தகர்த்தெறியும்படி, உன்னுடைய சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறியும்படி நான் அப்படி டிராப் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருவேன். நீ சரியாய் அதை மேற்கொள்ள வேண்டும். நீ அவைகளை முழுவதுமாய் செய்ய வேண்டும், முறியடிக்க வேண்டும். இது உன்னுடைய டியூட்டி. இதை நீ செய்யணும். எளிதிலே செய்யலாம். ஒப்பு கொடுக்கும் போது எளிதிலே செய்யலாம்.
தேவனாகிய கர்த்தர் பாரு ஒரு ஆட்டை ஒப்பு கொடுக்கிறார். ஈசாக்கை பலியிட போயிருக்க இடத்துல ஒப்பு கொடுக்கிறார்னா அது அழகா இடத்துல நின்றுகிட்டே இருக்குது. இதுதான் ஒப்பு கொடுத்தல். அப்ப எதிரியை தேவன் ஒப்பு கொடுப்பார். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் தான் நம்முடைய நம்பர் 1 எதிரி. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். அப்ப முழுசுமா அவன் விழுங்கலாம்னா என்னன்னா முழுசுமா எடுக்கணும்னு நினைச்சுதான் பாக்குறான். அதனால கர்த்தருடைய கோபம் அவன் மேல் இருக்கிறது. அதனால தேவனுடைய ஜனத்தின் மேல் கை போடவே முடியாது. அதுல முழுசுமா அவங்க மேல கை போட நினைக்கிற சத்துருவின் மேல் தேவனுடைய கோபம் இருக்குது. அவை சத்துருவாகிய பிசாசை ஒப்பு கொடுக்கிறார். நம்ம எளிதிலே மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இத தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருக்கிறது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்னு புரிந்து கொள்ளுங்க. எதிரியை தேவன் ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு விரோதமா, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா ஏதாயிலும் ஒரு சிறு போராட்டம் இருந்தா அதை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார். நம்ம ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு பயப்படக்கூடாது. அதை தேவன் ஒப்புவிக்கிறார். ஒரு பிரச்சனை முன்னாடி வருதுன்னா, கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா தேவன் ஒப்பு கொடுக்கிறார். எங்க ஒரு மூலையில இருந்து புகஞ்சுக்கிட்டே இருக்காம அது தேவன் ஒப்பு கொடுக்கிறான்னு அர்த்தம். அப்ப உங்களை தேடி வருதுன்னா பயப்படாதீங்க. ஐயோ ஏதோ போராட்டம் வந்துருச்சு, தேவன் கைவிட்டார் அப்படி சொல்லாதீங்க. தேவன் ஒப்பு கொடுக்கிறார். என் எதிரியை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். பிசாசை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். சாத்தானை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். என் எதிரியை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியா வர்றாங்கன்னா ஒப்பு கொடுத்துதான் ட்ராக் போட்டு விடுறாரு. டேய் போ, கரெக்டா போ, என் பையன்ட்ட போய் அடி வாங்கு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறாரு சாத்தான, பிசாச. அப்ப அப்படி ஒரு வழியா வருகிறவர்களை நீங்க ஒரு அடி அடிக்கும் போது 7 வழியா தெரிச்சு ஓடுவாங்க. 7 வழியா தெரிச்சு ஓடுவாங்க. அப்ப ஒரு காரியம் கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாருன்னா நீங்க எதிரியை விட 7 மடங்கு அதிக பலம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அல்லவா நீங்கள் அடிக்கும் பொழுது 7 வழியில சேதறடிச்சு ஓடுறாங்க. அப்ப தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ட்ராக் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் சத்துருக்களை விட உங்களை விசேஷ விதமாக 7 மடங்கு பலசாலியாக, குறைந்தபட்சம் சொல்றேன், 7 மடங்கு பலசாலியாக வாயிலும் வைத்திருப்பார். எந்த போராட்டமானாலும், எந்த விதமான சூழ்நிலையாலும் பயப்படாதீங்க. உங்களை 7 மடங்கு பலசாலியாய் வைத்திருக்கிறார். 10 மடங்கு சமர்த்தரா கர்த்தர் வைத்திருப்பார். உங்கள் சத்துருக்களை விட விசேஷ விதமாக குறைந்தபட்சம் 7 மடங்கு பலசாலியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பிசாசின் போராட்டம் இருக்கிறது என்றால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை 7 மடங்கு அதிக பலசாலியாய் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அது 7 வழியாய் தெரிப்பொண்டு ஓடிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதிருங்க. என்ன போராட்டமா இருந்தாலும் சரி, ஒப்பு கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சு வருதுன்னா, போராட்டம் உங்க கண்ணு முன்னாடி ஒரு ட்ராக்ல வருதுன்னா அல்லேலூயா சொல்லுங்க முதல்ல. எந்த ஒரு போராட்டமானாலும் சரி, ஒரு சிறு பலவீனம் அல்லாவிட்டா ஒரு போராட்டம், ஒரு வேண்டாத விதமான காரியம் வருதுன்னா அல்லேலூயா சொல்லுங்க. என்னன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் 7 மடங்கு உங்களுக்கு இருக்குதுன்னா வச்சு இருக்கிறப்பதான் அதை விடுறாரு, ட்ராக்ல விடுறாரு. சில நேரங்கள்ல மாடுகள்கிட்ட போய் சண்டை போட்டு அதை ஜெயிக்கிறதுக்கு விடுறவங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு வாசல் வச்சிருப்பாங்க. அதுல அந்த மாடு உள்ளதை நிப்பாட்டி தான் வச்சிருப்பாங்க. அவங்க திறந்து விடும் போது அது உள்ள ஓடி வரும். அப்ப தேவனாகிய கர்த்தர் வரவிட்டால் ஒழிய, தேவன் அனுமதித்தால் ஒழிய வராது. அப்ப உங்களுக்கு ஒரு எதிரி ஓடி வர்றான்னா 2011 கர்த்தர் திறந்து விடுறாரு ட்ராக். எதுக்காக தெரியுமா? ஃபுல் சைஸ்ல இருக்கிறவனை 7 மடங்கு சாப் பண்ணி 7 பீஸ் ஆக்கி 7 வழியா ஓட செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப விசேஷ விதமாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற ட்ராக் இதுதான். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பதாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறார். தேவன் ஒப்பு கொடுக்கிறாரனா நீங்க யுத்தம் பண்ணுங்க. அது மட்டும் செய்தா போதும். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. பிசாசு வர்றான்னா பயந்துகிட்டே இருக்க கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்ப 7 வழியாக ஓடி போவான். அதான் மிக சால சிறந்த ஒரு காரியமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வசனத்தையும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரிசல்ட் என்னன்னா 7 வழியாக ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். 7 வழியாக ஓடி போவான். இப்ப 7 வழியா ஓடும் போது அந்த 7 ட்ராக்ல இருக்கிற குப்பை கூளங்கள் எல்லாம் எடுத்துட்டு போவான்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னன்னா உங்களுக்கு 7 ட்ராக் ரெடி ஆயிருது. 7 ட்ராக்ல எதிரி இல்ல. அப்ப எதிரி ஒரு ட்ராக்கில் வந்தால் 7 ட்ராக் ரெடி ஆகிறது என்று அறிந்து கொள்ளுங்கள்.
ஹalleluya. ஹalleluya. அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு விதமான மகிமையில பயன்படுத்திட்டு வர்றதுல இருந்து இன்னும் 7 மடங்கு ஆசீர்வதிக்க போறாருன்னா, சத்துரு வருவான், நீங்க விரட்டி அடிச்சதுக்கு பிறகு 7 வழிகள் உங்களுக்கு திறந்திருக்கும். ஏன்னா டிராக்ல ஓடிட்டான் சத்துரு, இனி உங்களுக்கு சத்துரு இல்லை. 7 வழிகள் உங்களுக்கு விசேஷமாய் வாய்க்கும். 12ஆம் வசனத்தை வாசி சோபி. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து வருவதற்கு திட்டமிட்டு நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவன் என்ன செய்வாரா, ஏற்ற காலத்து மழை உங்களுக்கு தருவார். தனது வானத்தை திறப்பார். இல்ல, ஏற்ற காலத்து மழை இது ஒரு ஆசீர்வாதம். இதை தருவதற்கு வானத்தை திறப்பார். இரண்டாவது, கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் செய்கிறதை எல்லாம் வாய்க்க பண்ணினார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தர் கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எதை செய்தாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்ன்றது வந்துட ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன செய்யறாருன்னா வானத்தை திறந்து வைத்திருக்கிறார் கர்த்தர். என்னன்னா வானம்னா என்ன அப்படின்னா கர்த்தருடைய நல்ல பொக்கிஷ சாலை, குட் ட்ரெஷரி, அவருடைய நல்ல பொக்கிஷ சாலை. அதுல என்னென்னமோ மகிமைகளை வைத்திருப்பார். இது திறந்து வச்சுட்டாருன்னா ஏற்ற காலத்து மழை, ஏற்ற காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஏற்ற காலத்து மழை பெய்வது தாமதமில்லாத செழிப்பை கொண்டு வருவது. அப்ப அப்படிப்பட்ட தாமதமில்லாத நன்மைகள் உங்க குடும்பத்தில் நடக்கும்படியாக இந்த 2011 குறித்து தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. இதற்கு தேவன் நல்ல பொக்கிஷ சாலையாகிய கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். திறப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி திறப்பார். திறக்கும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது. அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களா உங்களை தேவன் மாற்றுவார். சிலர் அநேகருக்கு நன்மை செய்யறவங்களா கடன் கொடுக்கிறவங்களா இருந்தும் இன்னொரு இடத்துல போய் பெரிய கடன் வாங்குறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்காதபடி நீயோ கடன் வாங்காது. சின்ன அளவிலையும் 2011 கடன் வாங்காமல் நீங்க வாழ்வதற்கு தேவன் வழி திறக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 2011 2010வது ஆண்டு வரையிலும் கடன்பட்டவர்களாய் வாழ்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் இந்த 2011 நீங்கள் கடன் கொடுக்க போகிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களுடைய கையை ஸ்டேட்டஸை உயர்த்துறாரு. பொருளாதார பிரகாரமா ஆசீர்வாதத்தை பலப்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பொருளாதார பிரகாரமாக ஆசீர்வதிப்பதும் சேர்ந்துதான் பரிபூரண நன்மை, பரிபூரண ஆசீர்வாதம். அவை இந்த ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டாக இருக்கிறபடினால் உங்களுடைய பொருளாதாரத்திலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை பலமாய் விளங்கும்படி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கர்த்தரை கனம் பண்ணினா கர்த்தர் உங்களுடைய களஞ்சியத்தை பூரணமா நிரம்ப வைப்பார். எப்படி கனம் பண்ணணும்? உங்கள் பொருளாலே அவரை கனம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விளைவின் முதற் பலனாலே கனம் பண்ணுங்க. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், உங்கள் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ண அறிந்து கொள்ளுங்கள். தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், நம்முடைய பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ண அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப விசேஷ விதமா முதற் கனிய முதற் பலனை எடுத்து கர்த்தருக்கு கொடுக்கணும். தோட்டம், ஒரு சிறு தோட்டத்தை சிறு பிள்ளையா இருக்கும்போது நாங்க வச்சு வளர்ப்போம். சின்ன தோட்டம் தான். அதுல முதலாவது விளைகிறதை கர்த்தருக்கு நாங்க கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு ஆசையா இருப்போம். அப்ப ஒரு சிறிய ஒரு வரத்தா இருந்தாலும் அதில் முதல் பங்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். முதல் பங்கு, அதுல முதல் கனி அது கர்த்தருக்குரியது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கி நம்மை அழகாக அதிலே வைத்து நம்மை வாழ வைத்து அழகு பார்க்கிறார்.
இப்படியாய் நம்மிலே மகிழுகிறார். இப்படி இருக்கையில் முதற் கனியை, முதற் பலன் அதை கர்த்தருக்கு கொடுத்து அதுல சந்தோஷப்படணும். அதுதான் அவரை கனம் பண்ணுதல். தேவனுக்குரிய கனம் அது, கர்த்தருக்குரிய கனம் அது. அதை திருடக்கூடாது, அவருக்குரிய கனத்தில் கை வைக்க கூடாது. அவை நம்முடைய எல்லா விளைச்சலில் முதல் பங்கு எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தரணும். அப்ப கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதில் மன மகிழ்ச்சி அடைவார், கர்த்தர் அதை ஏற்பார். ஏற்றுக்கொண்ட உடனே மீத பங்குகள் எல்லாவற்றிலும் பரிபூரண நன்மை கட்டளையிடுவார். பரிபூரண நன்மை கட்டளையிடுவார். அதனால என்ன நடக்குது? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்களுடைய ஆலைகள்ல திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலைகள்ல திராட்சரசம் புரண்டு ஓடுதுன்னா அப்ப அது திராட்சரச ஆலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் வேதம் சொல்லுகிறது திராட்சரசம் புரண்டு ஓடும், நிரம்பி வழிஞ்சு ஓடும். அப்படிப்பட்டதாய் புரண்டோடுகிற திராட்சரசம் புரண்டோடுகிறது என்றால் அது சாதாரணமானது அல்ல. அப்ப அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், விசேஷமான ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இன்னொரு காரியம், முதற் பலன் மாத்திரமல்ல, தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தெரியாமலே நிறைய பேரு கூட இதுவரைக்கும் இருந்து வரலாம். இந்த 2011 பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிற நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கறீங்களா அப்படின்ட்டு ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். மல்கியா 3:3 தசம பாகம் சொல்றது கூட என்னன்னு தெரியாத ஆரம்ப கால தேவ பிள்ளைகள் இருப்பாங்க. அதாவது 10ல் 1 பங்கு நம்முடைய வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுப்பது தசம பாகம். மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையை திறப்பார்ன்றதுக்கும் இதுக்கும் பாரு சரியான கனெக்ஷன் இருக்குது பாரு. இதுல கர்த்தர் சொல்றாரு, இதுல மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றாரு, இதுல டெஸ்ட் பண்ண சொல்றாரு, சோதித்து பாருங்க. கர்த்தர் தமது வானத்தின் பலகணிகளை, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பாராம். இன்னொன்னு, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா. இடம் பத்தல நீங்க சொல்லத்தக்கதை ஆசீர்வதிப்பார். அப்ப தசம பாகத்தை நாம் கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் வானத்தின் பலகணிகளை திறப்பார், நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இடம் கொள்ளாமல் போகும் ஆசீர்வாதத்தை இந்த 2011வது ஆண்டிலே தேவன் வருஷிக்கப்படுவார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொன்னால் சொன்னது. அவர் பொய்யுரையாதவர், பொய் சொல்ல அறியார், அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. விசேஷ விதமாக தேவனாகிய கர்த்தர் வசனித்து சொன்ன வாக்கியங்களை பிடித்துப்படி நிலைவரமான ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்து கடைசியாக விசேஷமானதாக உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை உபாகமம் 28 தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா 14ஆம் வசனம் படி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இதுதான் பரிபூரணத்தினுடைய விசேஷமான பூரணமான ஒரு எண்ட். இதுல என்ன கர்த்தர் சொல்றாருன்னா, வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். அப்ப இதுதான் பரிபூரணத்தினுடைய உன்னதமான ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும் இடத்தில், இருக்கும் ஸ்தலத்தில், செய்கிற பணிகளில், நீங்கள் வாழ்கிற எல்லைகளில் தேவனாகிய கர்த்தர் வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்து வருகிறது உண்டானால் உங்களை தலையாக்குவார், மேன்மையாக வைப்பார். தலையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறது. வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இதுதான் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தினுடைய விசேஷமான பங்கு. இந்த பங்கை தேவனாகிய கர்த்தர் விசேஷ விதமாய் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை, நீங்கள் இருக்கும் ஸ்தலத்தில், ஒருவேளை நீங்கள் செய்கிற பணிகளில், செய்கிற ஊழியத்தில், செய்கிற விதமான காரியங்களில், செய்கிற விதமான தொழிலில்
எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை தலையாக, வாலாகாமல் தலையாக, கீழாகாமல் மேலாக தேவன் வைக்கும்படி திட்டம் கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி, கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி நீங்கள் வாழ்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும். தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்ப்பது அதுதான். அவர் வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாக. எவ்வளவு பேர் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து எத்தனையோ வருஷம் காத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒருவேளை இந்த 2011 உங்களுக்கு ப்ரமோஷனை வாய்க்க பண்ணுவார். விசேஷமான நன்மைகளை தருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு பரிபூரணத்தின் ஆண்டு. ஆகவே இந்த ஆண்டிலே நீங்கள் மன உற்சாகமாயிருங்கள். உங்களுக்குள்ளே நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானம் உடையவர்களாயிருங்கள். உங்களுக்குள்ளே தீர்மானம் உடையவர்களாயிருங்கள். கடைசியா சோபி, விசேஷமானதும் முக்கியமானதுமான காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பரிபூரணம். இப்ப இந்த ஆவிக்குரிய பரிபூரணம் தான் எல்லாவற்றையும் விட முக்கியமானது, உன்னதமானது. அப்ப அதை குறித்து எபேசியர் 1:3 எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். வாசி சோபி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்துல, தமது சமூகத்துல, உன்னதத்துல தேவ சமூகத்தில் விசேஷ விதமாய் தேவன் மகிமையாய் வீற்றிருக்கிற உன்னதமான இடத்திலே, உன்னதங்களிலே, உன்னதங்கள் என்று சொல்லப்படுகிற அடுக்குகள் இருக்கிறது. அந்த உன்னதங்களிலே தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரா, செய்திருக்கிறாராம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள்ல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்தை ஸ்கிரீன்ல நீங்க கவனிங்க. ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களா மாறும் போதெல்லாம் அந்த தேவையான நன்மைகள் வந்து உங்களை சுதந்திரித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அப்ப ஒரே ஒரு காரியம் தான், நீங்க எந்த அளவு ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களா மாறுகிறீர்களோ ஆவிக்குரிய பிரகாரமாக, ஒருவேளை வரங்களானாலும், ஆவியின் கனிகளானாலும், அபிஷேகமானாலும், சில விதமான வியாக்கியானங்களானாலும், வேத வெளிச்சங்களானாலும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் உன்னதங்கள்ல ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடிச்சு வச்சிருக்கிறார். இப்ப நீங்க அதுக்கு ஃபிட் ஆகும் போதெல்லாம் ஒன்றொன்று நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. அந்த அளவு நீங்க ஓடி வருகிற போதெல்லாம், அதற்கு தகுதியான அளவு வருகிற போதெல்லாம் அது நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அப்பதான் அது பரிபூரணமாய் இருக்கிறது. அந்த நேரம் தான் கொடுக்கிறார். இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்க நம்ம கடைக்கு போகும்போது ஷர்ட் ட்ரெஸ் வாங்கும்போது கேட்கறாங்க, உங்க பிள்ளை எத்தனை வயசு? 7 வயசு. அப்படியா? அப்ப உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு தேவையான சட்ட நம்பர் வந்து இதுதான், இந்த இது எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் போட முடியும். அது கூட 2 நம்பர் கூட இருக்கிறத எடுக்க முடியுமா? இப்ப போட முடியாது. எடுத்து கொண்டு வந்து வச்சா 2 வருஷம் காத்திருக்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தேவையான எல்லா நம்பர், சைஸ், ஆசீர்வாதமான ஆவிக்குரிய ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்பா. நீ எவ்வளவு வளர்றியோ நீ அதுக்கு தகுந்த அளவு ட்ரெஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், துதியின் உடை, தேவையான வைராக்கியம், தேவையான பலன், தேவையான நன்மை எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். ரெடிமேட். ஆவிக்குரிய பிரகாரமா எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம வளர வளர ஆசீர்வதிக்கப்பட்டதான நமக்குரிய நன்மைகள் வந்து சேர்ந்து ஃபிட் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய உன்னதமான ஒரு அனுபவம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் நீங்கள் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வரங்களை குறித்து கலங்காதீர்கள், ஆவியின் கனியை குறித்து கலங்காதீர்கள். எல்லாம் உங்களுக்கு தருவார். எல்லாவற்றையும் உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களை நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே. எது தேவையோ பரிபூரணமாய் தருவார், தந்துகிட்டே இருப்பார். ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப ஆவிக்குரிய பிரகாரமா தகுதி அடைந்து கொண்டே இருந்தால் மாத்திரம் போதும். நாம் அந்த ஆசீர்வாதிக்கப்பட்ட நமக்கு உரியதாய் வைத்து வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து ஓடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவை இந்த 2011வது ஆண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இது பரிபூரணத்தின் ஆண்டாய் இருக்க தேவன் தீர்மானித்து வாக்கு பண்ணிவிட்டார். அதை நானும் சோஃபியும் உங்களுக்கு அறிவித்து இருக்கிறோம். இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பங்காய் இருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசத்தை போய் வேவு பார்த்து வந்தவர்கள்
நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று பயந்தவர்கள் எல்லாரும் வேதனையோடு இருந்தார்கள். ஆனால் காலேப் யோசுவா நாம் சுதந்திரிப்போம் என்றார்கள். அவர்கள் இருவரையும் விசேஷ விதமாய் தேவன் கனம் பண்ணினார். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். 2011 ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் பரிபூரணத்தின் ஆண்டு என்று சொல்லிவிட்டார். அப்படின்னா அதிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை குறைவோடு ஓட வைக்க மாட்டார். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பதாக சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். டிராக் போட்டு விடுவார். வருவார்கள். சத்துருக்களாகிய பிசாசுகள் சாத்தான்கள் வரும் பொழுது நீங்கள் முறியடித்து ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். ஜெயம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த நேரத்திலும் கூட பரிபூரணத்தின் ஆண்டின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தகப்பனே, இப்பொழுதும் கூட இந்த 2011 ஆண்டிலே முதலாவது நாளில் தகப்பனே, நீர் எங்களுக்கு தரப்போகின்ற பரிபூரணமான நன்மைகளை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக ஒரு கிருபையை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இந்த 2011 ஆண்டை பரிபூரணத்தின் ஆண்டு என்று வாக்கு பண்ணி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் வாக்கு மாறாதவர். தகப்பனே, நீர் வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் தருகிற பரிபூரண நன்மைகளை இந்த ஆண்டு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தகப்பனே, நீர் சகலவித கிருபையையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக சகலவிதமான கிருபையையும் நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய கட்டளைகளின் படியும் உம்முடைய கற்பனைகளின் படியும் அப்படியே நாங்கள் வாழும் பொழுது நீர் சொல்லி இருக்கின்ற இந்த பரிபூரண நன்மைகள் எல்லாம் அப்படியே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே. தகப்பனே, இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் ஐயோ எனக்கும் இந்த பரிபூர்ண நன்மை வேண்டும், நானும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடுமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீர் இப்பொழுது அவர்களை பார்ப்பீராக. அவர்கள் உள்ளத்தில் எடுத்திருக்கிற தீர்மானங்களை எல்லாம் பார்ப்பீராக. பரிபூரணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, விசேஷ விதமாக இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த நேரத்தில் தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசத்தோடு கூட அப்படியே அதை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறவர்களாகிய இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா, பரிபூரணத்தின் ஆண்டு என்று நீர் சொன்ன இந்த பரிபூரணத்தின் நன்மைகளை நீர் கட்டளையிடவே வேண்டும் என்று நானும் சோஃபியும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதை அப்பா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சிலர் பின்னே போய் ஓடி போனார்கள். ஆனால் யோசுவா, காலேப் அதை சாதித்து முடிக்க முடியும், கர்த்தர் கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். விசுவாச வீரர்களாய் நின்றார்கள். அந்த தேசத்திற்குள் பிரவேசித்தார்கள். அதை போல வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. பரிபூரணத்தின் ஆண்டு 2011 இந்த ஆண்டு விசேஷமாக பரிபூரணத்தின் ஆண்டு என்று நீர் சொல்லி இருக்கிறீர் அப்பா. ஆகவே விசேஷ விதமாக இந்த பரிபூரணத்தை பெற்று அனுபவிக்க வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இட்டிருக்கிற கட்டளையின்படியும் கற்பனையின்படியும் வசனங்களின்படியும் அப்படியே நடந்து வருகிறதற்குரிய தீர்மானத்தை எடுத்து ஓட அனுகிரகம் செய்யும். ஒவ்வொருவரையும் கரம் பிடித்தர்கள். கடன் வாங்காமல் இந்த ஆண்டு முழுவதும் இருக்க நம்முடைய பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்யும். கடன்படாமல் காத்துக்கொள்ளும். மாறாக இவர்கள் அநேகருக்கு கடன் கொடுக்க உதவி செய்யும். அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும். அதிலும் ஞானமில்லாமல் அநேகருக்கு கடன் கொடுக்க தூண்டப்பட்டு தவறுதலாய் இவர்கள் பலவீனப்படாமலும் ஞானமாய் நடக்க உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தையில் எழுதியிருக்கிற வண்ணமாய் வாலாக்காமல் தலையாகும், கீழாகாமல் மேலாகும்படி செய்யும்.
இவருடைய கர்ப்பத்தின் கனியை தொடுவீரா. ஹalleluya, தகப்பனே, ஹalleluya, ஆமென். 2011வது ஆண்டிலே ஆமென். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை பரிபூரணமாய் கட்டளையிட போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் இப்பொழுது விசேஷமாய் ஜெபிக்கிறோம். பிள்ளை செல்வத்தை தகப்பனே நீர் இந்த ஆண்டு அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அன்னாளை கடாட்சித்த தேவன் இந்த ஆண்டு தகப்பனே பிள்ளை செல்வம் இல்லாமல் வேதனையின் மத்தியில் ஆண்டவரை வாழ்ந்து வருகின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் கடாட்சிப்பீராக. ஒரு பிள்ளையை கையில் ஏந்தும்படி செய்வீராக. கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டிலேயே ஒரு பிள்ளையை கையில் ஏந்தி உம்மை துதிக்க அனுகிரகம் பாராட்டுவீராக. ஆமென். ஏற்ற காலத்திலே அதினதின் நன்மையை செய்கின்ற தேவன் தகப்பனே, அப்ப திருமண தடையோடு இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் அதற்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த 2011வது ஆண்டிலே நீ தடைகளை நீக்கி அதினதின் காலத்திலே நீ செய்தருள்வீராக. வானத்தை திறப்பீராக. ஏற்ற காலத்தில் மழை பெய்வதற்கு வானமாகிய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக தகப்பனே திறந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற நன்மைகளை அருளி செய்வீராக, சந்தோஷப்படுத்துவீராக, மன ரம்மியமாய் இருக்க பண்ணுவீராகப்பா. ஹalleluya, ஹalleluya. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழிலெல்லாம் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகளைத்தான் முதலாவது பார்க்கிறீர். இஸ்ரவேல் ஜனத்தின் தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணின தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். இப்பொழுதே விசேஷ விதமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கிருபையுள்ள கர்த்தர் ஆண்டு முழுவதும் அப்பா கிருபையாயிருந்து ஆண்டவரே உன் மா பிசைக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் பிள்ளைகளை தொடாத படிக்கு சாப்பிடுகிற ஆகாரத்தை ஆசீர்வதித்தார்கள். கிருபையாய் இருந்து நடத்துங்கப்பா. சமூகத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து மரித்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிபூரணத்தின் ஆண்டாகிய 2011 உங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிபூரணத்தின் ஆண்டாகவே இருப்பதாக என்று நானும் சோஃபியும் வாழ்த்தி இந்த நேரத்தில் ஹாப்பி நியூ இயர் என்று உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் விடைபெறுகிறோம். ஆமென்.